सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. शंकर विजय मकरंदम 30வது ஆஸ்வாதம் 39வது ஸ்லோகம். 38ல இருந்தே நான் வாசிச்சு விடுறேன். अर्थितो हृदय स्पृग्भिः वाग्भिः गोविंद संयमी चिरात् प्रतीक्षितं शिष्यं द्रष्टुं बहिः उपाययौ. அதாவது சங்கர பகவத்பாதாள் கோவிந்த பகவத்பாதாளை தரிசனம் பண்றதுக்காக அவரிடத்திலிருந்து விதிப்படி சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்காக அந்த நர்மதா தீரத்துக்கு போய் அங்க ஒரு குகையில அவர் இருக்கிற குகையை கண்டுபிடிச்சு அங்க போகும்போது அவருடைய கால் வெளியில வந்தது. அந்த காலுக்கு பூஜை அர்ச்சனை எல்லாம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். இவர் அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் நம்ம படிச்சாச்சு. அந்த ஸ்தோத்திரங்களை கேட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த கோவிந்த பகவத்பாதாளுக்கு அவ இதுக்காகவே காத்துட்டு இருந்திருக்கா. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளியில வந்தார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றது. அர்த்திதோ ஹிருதய ஸ்பிருக்பிஹி வாக்பிஹி கோவிந்த சஞ்சமி. இந்த மாதிரி ஹிருதயத்தை தொடக்கூடிய ஒரு நல்ல வாக்காலே ஸ்தோத்திரம் பண்ணி கேட்கப்பட்ட அந்த விஷயத்தினாலே அந்த கோவிந்த சஞ்சமினா அந்த யதீஸ்வரர் சிராத் பிரதீட்சிதம் சிஷ்யம் திரஷ்டும் பகிஹி உபாய. இவர் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கார். ரொம்ப நாளா இவருக்காக காத்துட்டு இருக்கார். அந்த சிஷ்யன் வந்தாச்சு, அவரை பார்க்கணும்னு சொல்லி வெளியில வந்தார். திருஷ்டுவா சஞ்சமினம் தீப்த தேஜசம் துர்ஜட்டி பிரபம் धृत्या शांत्या विनीत्या अथ नियमेन बुभुत्सया अर्हम पारमहंस्याय जगाम पर. வெளியில வந்தா சங்கர பகவத்பாதார் இருக்கிறார். அவரை பார்த்து பரம சந்தோஷப்பட்டாராம் கோவிந்த பகவத்பாதார். பரமாம் முதம் அவ ஜகாம. என்னத்தால அந்த சந்தோஷம் பட்டார் அப்படின்னு கேட்டா, அர்ஹம் பாரமஹம்ஸ்யாய, அந்த பரமஹம்ச ஆசிரமம் வாங்கிக்கிறதுக்கு யோக்கியத்தை உள்ளவராக அருகதை உள்ளவராக அவர் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து பரம சந்தோஷப்பட்டாராம். அப்படின்னா அவளுக்கு என்ன அவர் குணத்தை பார்த்தாருன்னு சொன்னா, அந்த பளிச்சுன்னு இருக்கார், தூர்ஜட்டி பிரபம், பார்த்தாலே சிவபெருமான போல தெரிகிறார். சங்கர பகவத் பார்த்தார் சிவாவதாரம் தானே. அவருடைய திருதி, சாந்தி, வினயம், நியமம், அதுக்கப்புறம் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜிக்ஞாசை, இந்த 5 விஷயங்களும் அவரிடத்துல இருந்தது. அப்படின்னா நிச்சயமாக பரமஹம்ச சந்நியாசத்துக்கு இவர் அருகதை உடையவர் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் கோவிந்த பகவத்பாதார். அவர் சொல்றார், தன்யோசி கிருதகிருத்யோசி பாவிதந்தே குலந்த்வயா யத் அவித்யா பந்த முக்தியா பிரம்மீ பவித்தும் இச்சசி. நமக்கு விவேக சூடாமணியில வந்த ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகத்தை தான் இங்க சேர்த்திருக்கார். கோவிந்த பகவத்பாதால் சொல்ற மாதிரி சேர்த்திருக்கார். அதான் என்ன சொல்றார், தன்யோசி, நீ கொடுத்து வச்சவன், தன்யன். கிருதகிருத்தியோசி, கிருத்தகிருத்தியனானவன். உன்னுடைய குலத்துக்கே நீ பிறந்ததுனாலே ஒரு
பெரிய இந்த பாவித்தந்தே பவித்திரமாயிடுத்தோ, உன் குலம் பவித்திரமானது. என்னத்தினால என்ன இப்படி ஒரு ஆசை வந்திருக்கே உனக்கு? எது அவித்யா பந்த முக்தியா, அவித்யங்கிற இந்த பந்தத்திலேருந்து மோட்சம் அடைஞ்சு பிரம்மமாக இருக்கணும், பிரம்மீ பவித்தும் இச்சதி, பிரம்மமாகவே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உனக்கு வந்ததே. இப்பேற்பட்ட இதுக்குதான் முமுக்ஷன்னு பேரு. முமுக்ஷங்கிறது ஒண்ணு வந்ததுனாலே உன்னுடைய குலம் உன்னால பவித்திரமானதாக ஆகிவிட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்றாரு அடுத்த வரியில, கஷ்சக்னுயாத் வினா ஆத்மானம் கல்ப கோட்டி சதைரபி ந யாகேன ந சாங்கியேன கர்மணா நோ ந வித்யயா பிரம்மாத்மைகத்வபோதேன மோக்ஷ சித்தியதி நான்யதா. கஷ்சக்னுயாத் வினா ஆத்மானம் கல்ப கோட்டி சதைரபி. பல காரியங்கள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறது, யாகம் செய்யப்படுறது, சாங்கிய விசாரம் பண்ணப்படுறது, மற்றபடி வேலை புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்றது, பல வித்தியைகள்லாம் கத்துக்கிறா. ஆனா கோடி கல்பங்கள், கல்ப கோடி சத்தை இருக்கு, 100 கோடி கல்ப கோடி சத்தைன்னு போட்டிருக்காரு. இது கணக்கே சொல்ல முடியாது. அத்தனை கல்பங்கள் பரியந்தம் இவன் யாகம் பண்ணினாலும், அந்த சாங்கியங்கிற விசாரம் பண்ணிட்டே இருந்தாலும், மற்ற நல்ல கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாலும், வித்தியை அப்படிங்கிறது பல வித்தியைகளை தெரிந்து கொண்டே போனாலும் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. இன்னும் கொஞ்சம் நிறைய பண்றேனே புண்ணியத்தை, அதனால முடியுமான்னா முடியாது. இந்த ஆத்ம தத்துவ ஞானம் அதனால மோட்சம் வரணும் அப்படின்னு சொன்னால், ஆத்மஸ்வரூப தத்துவ ஞானம் வரத்துக்கு பிரம்மாத்மைகத்துவ போதம் தான் வந்தாகணும். அது இல்லாமல் மோட்சத்தை அடையிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மோட்சங்கிறது மோட்சமே இல்லை. எத்தனை காலம் பண்ணினாலும் அது வராது. பிரம்மாத்மைகத்துவ போதேன மோக்ஷ சித்தியதி நான்யதா. பிரம்மாத்மைகத்துவ போதம் ஒண்ணுனால்தான் அந்த மோட்சம் சித்திக்குமே தவிர அதுக்கு பதில் வேற என்ன பண்ணினாலும் மோட்சம் சித்திக்காது. இதி ப்ருவாணம் யோகீந்திரம் பக்தியா பரியச்சரத் யதிஹி. கோவிந்த பகவத்பாதாள் இந்த வார்த்தையை சங்கர பகவத்பாதாளை பார்த்து சொன்னாராம். நீ தன்யம்பா, உனக்கு ஆத்ம தத்துவ சாட்சாத்காரம் வரணும் அப்படிங்கிற ஆசையில வந்திருக்கியே, வேற எந்த சாதனத்தினாலையும் மோட்சத்தை அடைய முடியாது. ஆத்ம தத்துவ சாட்சாத்காரம் ஒண்ணுதான் மோட்சம் அடையறதுக்கு சாதனம். நீ வந்திருக்கே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கோவிந்த பகவத்பாதாள் சொன்னார். அதை கேட்டு பக்தியோடு சங்கர பகவத்பாதாள் அவருக்கு சுசுரூஷ பண்றாங்க. அவருக்கு நமஸ்காரம் பண்ணி வேதாந்தத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முறை உண்டு. பகவத்கீதையில சுவாமி அர்ஜுனனை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார்? தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்சின. அந்த தத்துவதர்சிகள், ஞானிகள், அவளுக்கு நீ போய் சேவை பண்ணு, நமஸ்காரம் பண்ணு, சந்தேகத்தை எடுத்து கேளு, சுஷ்ரூஷை எல்லாம் நல்லா பண்ணு, அவ உனக்கு சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வாத்தியார்கிட்டேருந்து இந்த ஞானத்தை வாங்கிக்கிறதுக்கு வேண்டிய முறை. ஆக அந்த கிரமப்படி சுஷ்ரூஷை எல்லாம் பண்ணினாராம் பகவத்பாதாள் கோவிந்த பகவத்பாதாளுக்கு. தஸ்ய பிரசாதம் ஆசாத்திய தத் தாதிருஷ தயாநிதேஹே சந்நியாச கிருஹ்ய விஹிதம் சர்வம் கர்ம ஆச்சரத் சுதீஹி. அந்த கோவிந்த பகவத்பாதாளுடைய ஒரு பிரசாதத்தை அடைந்து, அவருடைய அனுகிரகத்தை அடைந்து, அவரோ தயாநிதியா, பத்தாதிருஷ தயாநிதி. அந்த அளவுக்கு இன்னொரு உபமானம் சொல்ல முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட கருணை கடலா இருந்திருக்கார். அவரிடத்துல
அவருடைய அனுகிரகத்தை பெற்று சந்நியாச கிரஹ்ய விஹிதம் சர்வம் கர்ம ஆச்சரத் சுகீஹி. சந்நியாசாசிரமத்திலே செய்ய வேண்டிய கர்மாக்களே சாஸ்திரம் சொல்லியிருக்குமே, அந்த சர்வ காரியங்களையும் ஆச்சாரியால் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி ததஹ விஹித சந்நியாசஹ யதாவத் ஜக்ருஹே ததஹ சர்வம் யதிஜனைர்கிராஹ்யம் உபதேசம் மகத்தரம். அதுக்கப்புறம் அவரிடத்திலிருந்து யதாவத் முன்னாடி வர்ண சன்னியாசம் வாங்கிட்டேன்னு வாயால் சொன்னதுதான், கிரமப்படி சன்னியாசம் வாங்கிக்கல. ஆனா கோவிந்த பகவத்பாதாரிடத்துல இப்போது யதாவத்தாக சாஸ்திரம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த முறையிலே யதாவத்தாக சந்நியாசத்தை கிரகித்துக் கொண்டார். சர்வம் யதிஜனைர் கிராஹ்யம் உபதேசம் மகத்தரம். இதுவும் ஜகிருஹேன்னு சேர்த்துக்கணும். யதிகள் கடைபிடிக்க வேண்டிய உபதேசங்கள், உயர்ந்த உபதேசங்கள், அதையும் அவர் அந்த கோவிந்த பகவத்பாதாளிடத்திலே கிரகித்துக் கொண்டார். யதிகள் எப்படி இருக்கணும்னா, அவ உபதேசம் பண்ணணும், அதை போல சிஷ்யன் நடக்கணும், குரு சொன்னபடி நடக்கணுமா. அதான் மகத்தனம் உபதேசம். மகத்தான ரொம்ப பெரிய உபதேசம். ரொம்ப பெரிய உபதேசம்னா அதுதான் மகா வாக்கிய உபதேசம். மகா வாக்கிய உபதேசத்தை ஆச்சாரியாலே தன்னுடைய குருக்கிட்டேருந்து கத்துந்தா. இன்னைக்கும் மகா வாக்கியோபதேசங்கிறது இருக்கு, கன்னியாசிகளுக்கு பண்றான். கிருஷ்ண துவைபாயனாச்சாரிய கிருத சூத்ரானுரோததா கிருதிம் தம் நித்யவாங் மௌலிம் கிருத்ஸ்னம் அஸ்மாத் அபுத்தசஹா. அங்க போய் என்ன படிச்சார்? சன்னியாசம் வாங்கிட்டு கோவிந்த பகவத்பாதாளிடத்துல அவர் என்ன பாடம் படி கத்துண்டார், அதை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். கிருஷ்ணத்வைபாயனாச்சாரிய கிருத சூத்திர அனுரோததா கிருதிம் நித்யவாங் மௌலிம் கிருத்ஸ்னம் அஸ்மாத் அபுத்தசஹா. நித்யவாக்குனா வேதம். நித்யவாக், நித்யாவாக் அப்படின்னு சொன்னா அது வேத வாக்காம். அந்த வேதத்துக்கு மௌலி, மௌலினா சிரஸ். உபனிஷத்தை வேதங்களுக்கு சிரஸாக சொல்லப்பட்டிருக்கு. வித்ருத்ய வேத பயசகா, ஆனா அதாவது வேத சிரசா, வேத சிரகான்னு உபனிஷத்தை சொல்றது உண்டு. ஆக உபனிஷத்துகளெல்லாம் அவர் கத்துக்கொண்டார். நித்யவாங் மௌலிம் கிருத்ஸ்னம் அஸ்மாத் அபுத்தசஹா. சம்பூர்ணமாக உபனிஷத்து பாடங்களை அந்த கோவிந்த பகவத்பாதரிடத்திலிருந்து ஆச்சாரியால் கத்துக்கொண்டார். அது மாத்திரமில்லை, இதை கத்துக்கும் போதே உபனிஷத்துகளுக்கு கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதவியாசர் பண்ணின சூத்திரங்கள் இருக்கே, பிரம்மசூத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த சூத்திரங்கள், அந்த சூத்திரங்களை அனுசரித்து உபனிஷத்து வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை கத்துண்டார். கிருதிம் தம் நித்யவாங் மௌலிம் கிருத்ஸ்னம் அஸ்மாத் புத்தசா. இப்போ அதை அனுசரித்து அவர் பண்ணின கிருதி இருக்கே, அப்படின்னா என்ன? சூத்திரம் தான். அந்த சூத்திரத்தையும் கத்துண்டு அதை அனுசரித்து உபனிஷத்தினுடைய தாற்பயத்தையும் அவர் புரிந்து கொண்டார். பாதராயணாச்சாரியர், கிருஷ்ணத்வைபாயனர், வேதவியாசர் எல்லாரும் ஒண்ணுதான், சம்பிரதாயப்படி ஒண்ணுதான். ரிசர்ச் பண்றவா அவ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போடுவான், வேதவியாசர் வேற பாதராயணர் வேற அப்படின்னு. ஆனா சம்பிரதாயத்துல கிருஷ்ணத்வைபாயனரும் வேதவியாசரும் பாதராயணரும் எல்லாம் ஒண்ணுதான். பிரம்மசூத்திரம் யாரு பண்ணினான்னு கேட்டா வேதவியாசர்னு சொல்லலாம். அதனால்தான் வையாசிக நியாயமாலான்னு அந்த காலத்திலேருந்தே பிரசித்தி இருக்கு. பாதராயணருங்கிறதும் அவரே தான். அதனாலே கோவிந்த பகவத்பாதா இடத்துல
அந்த சூத்திரங்களுக்கு அர்த்தத்தை கத்துண்டு அதை அனுசரித்து உபனிஷத்து எல்லாத்தையும் பாடமாக கத்துக்கொண்டார். ஜகிருஹே பிரம்மதாம் ஸ்வஸ்மின் ஆச்சாரிய வச்சசா கிரமாத் தத்துவமஸ்யாதிபிர் வாக்கியைஹி சம்பிரதாய அனுசாரதா. அந்த பாடம் படிச்சு என்ன புரிஞ்சின்றார் அப்படின்னு கேட்டா, ஸ்வஸ்மின் பிரம்மதாம் ஜகிருஹே, தான் அந்த பிரம்மஸ்வரூபந்தான் அப்படிங்கிறதை கிரகித்துக் கொண்டார். எதனால கிரகிச்சின்றார்? ஆச்சாரிய வச்சசா, ஆச்சாரியனுடைய அந்த வாக்கு மூலமாக தான் உண்மையிலே பிரம்மஸ்வரூபந்தான் அப்படிங்கிற அந்த மகா வாக்கியார்த்தத்தை ஆச்சாரியால் தெரிந்து கொண்டார். அந்த வாக்கியம் என்னது? தத்துவமஸ்யாதிபிர் வாக்கை சம்பிரதாயானுசாரத. இந்த வாக்கியங்கள அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சம்பிரதாயமா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கிரகிச்ச அர்த்தம் இவனுக்கு உபயோகப்படும். இஷ்டத்துக்கு வாக்கியத்துக்கு அர்த்தம் ஏதாவது இப்படி எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா எடுத்துக்கலாம், ஆனா அது பலத்தை கொடுக்காது. அதனால சம்பிரதாயத்தை அனுசரித்து அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை கத்துக்கொண்டார். பரஹம்ச உச்சிதாம் சர்யாம் அங்கீகிருத்திய ஸ்வயம் சிவஹ பிரம்மைவாஸ்மீதி நிஷ்சித்ய சர்வத்திர அசங்கதாம் அதாத். பரமஹம்ச ஆசிரமத்துக்கு உச்சிதமான ஒரு சரியை, சரியைன்னு சொன்னா அவளுடைய நடவடிக்கைகள், ஆச்சாரம், அந்த ஆச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு ஸ்வயம் சிவஹா, இது யாரு? சிவனே தான் இவர். அவர் பரமஹம்ச பரிப்ராஜகனுக்கு உண்டான அந்த ஆச்சரணங்களை, அந்த தர்மங்களை அனுஷ்டித்துக் கொண்டு பிரம்மைவாஸ்மி இது நிச்சித்ய, தான் உண்மையிலே பிரம்மஸ்வரூபமே அப்படிங்கிறதை தீர்மானமாக தெரிந்து கொண்டு சர்வத்திர அசங்கதாம், எல்லா இடத்துலையும் அவரே அசங்கமா இருந்துட்டார். எதுலையும் விருப்பு வெறுப்பு இல்லை. ராகம் துவேஷம் இதுதான் சங்கத்துக்கு காரணம். இது இருந்த சங்கத்தினாலையும் வருதுன்னு சொல்லுவா. ஆனா ராகத்வேஷம் இல்லாம இருந்துட்டான்னா இவன் அசங்கம் தான். ஏன்னா அந்த சங்கம் இவனுக்கு ராகத்வேஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஆட்ட வைக்கிறது. ஆக ராகத்வேஷம் இல்லாம இவர் இருந்துட்டார்னு சொன்னா அசங்க, சங்கமே இல்லை. க்ஷீரம் பிரம்மா ஜகன் நீரம் ஹம்சவருத்தியா பிரதர்ஷயன் ஸ்ரீ குரோஹோ அர்ச்சயன் அங்கிரின் வசன் இந்துபவா தட்டே வார்ஷிகாம் சதுரோ மாசான் நீதவான் தியான யோகதா. இந்த நீரக்ஷீர விவேகம்னு சொல்லுவாங்க. பால்ல ஜலம் கறந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாலையும் ஜலத்தையும் நம்மளால பிரிக்க முடியாது, யாருனாலும் இப்படி பண்ண முடியாது. ஆனா இந்த ஹம்சம்னு ஒரு பட்சி இருக்கு, அதனால முடியுமா? அது என்ன பண்ணுமா, அது நதியில இருக்கும். நதியில விடக்கூடிய பால், எல்லாரும் அதுக்காக பாலை விடுவாளாம். நதியில பாலை விட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஆனா அந்த அன்னப்பறவையானது அந்த தண்ணியிலேருந்து பாலை மாத்திரம் பிரிச்சு சாப்பிடுமா. அதுக்கு அந்த மாதிரி ஒரு சுவாமி சக்தி கொடுத்துருக்காரு. அதுதான் நீரக்ஷீர விவேகம். இது அதுக்கு மாத்திரம்தான் முடியும், வேற யாருனாலும் பண்ண முடியாது. அப்ப அதே மாதிரி இவர் ஒரு நீரக்ஷீர விவேகம் பண்றார். இங்க பால் என்னது, ஜலம் எது அப்படின்னு கேட்டா க்ஷீரம் பிரம்மா. இவர் ஒரு நீரக்ஷீர விவேகம் பண்றார். இங்க க்ஷீரமாக இருப்பது, பாலாக இருப்பது அந்த பிரம்மஸ்வரூபம். நாம பார்க்கக்கூடிய ஜலம், இது ஜகத் இருக்கே, அதுதான் அந்த ஜலம். ரெண்டும் கலந்து கிடக்கு. இப்ப இவர் இத பிரிச்சு புரிஞ்சுக்கிறார். பிரிக்கக்கூடியவர் யாரு? ஹம்சகா. ஹம்சான பரமஹம்சகா, பரமஹம்ச பரிவிராஜகர் இல்லையா? அதனால இவரும் ஒரு ஹம்சகான்னு வந்திருக்கோம் இல்லையா, ஹம்சர் தானே. அதனால இந்த க்ஷீர நீர விவேகத்தை பண்ணிட்டார். பிரம்மஸ்வரூபத்தையும் அதே சமயத்துல ஜகத்தையும் அலசி ஆராய்ந்து விவேகம் பண்ணி இதை ரெண்டையும் பிரிச்சு ஸ்ரீ குரோஹோ அர்ச்சயன் அங்கிரிம் அஸ்மின் இந்து பவா தட்டே.
இல்ல அஸ்மின் இல்ல வசன் இந்துபவா தட். இந்துபவா அப்படிங்கிறது நர்மதை நதி. அந்த நதியின் தீரத்திலே வாசம் பண்ணி கொண்டு ஸ்ரீகுரோஹோ அங்கிரிம் அர்ச்சயன், அந்த கோவிந்த பகவத் பாதாளுடைய பாத கமலங்களை பூஜித்துக் கொண்டு வார்ஷிகான் சதுரோ மாசான் நீத்தவான் தியான யோகதா, அந்த 4 மாசங்கள் மழை காலத்துல வரக்கூடிய 4 மாசம், 4 மாசங்களை அங்கேயே இருந்து கழித்தார். ஆறு தியான யோகத்தோட இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு ஆச்சாரியால் சாதுர்மாசியம்னு சொல்றோம். இந்த சாதுர்மாசிய விரதத்தை அங்கேயே பண்ணிட்டாளாம் தியான யோகத்தா. இது முடிகிறது. இதுக்கு கடைசியில 50வது ஸ்லோகம் ஒரு ஸ்தோத்திரம், மங்கள ஸ்லோகம். பத்னீமோ யமினாம்பராய பகுதா தஸ்மை பிரணாமாஞ்சலிம் பும்சः பாதநதஸ்ய மோகவிரதிம் நிர்மாய நிர்மாயயா திருஷ்ட்யா சீதலயா தயா சரசயா பந்தம் நிராகுர்வதே பிரத்யக் தத்துவம் அவாப்ய சர்வகுண சாநித்ய பிரத்யக் தத்துவம் அவாப்ய சர்வகுண சாநித்யாய நித்யாயதே. பத்ரீமோ யமினாம்பராய பகுதா தஸ்மை பிரணாம அஞ்சலி. இந்த கையை கூப்பிக்கிறது இருக்கு இல்லையா, 2 கையை இப்படி நமஸ்காரம் பண்றதுக்காக, இதுக்குதான் பிரணாம அஞ்சலிம் பத்னீமஹா. அந்த ஒருவருக்காக நமஸ்கார முத்திரையிலே இந்த அஞ்சலியை நாங்கள் சேர்த்து அஞ்சலி செய்கிறோம், அதாவது பிரணாமம் செய்கிறோம், கை கூப்புகிறோம். யாருக்கு? யமினாம் வராய தஸ்மை, சன்னியாசிகளுக்கெல்லாம் சிரேஷ்டர், யதிவரியராக இருக்கக்கூடிய அவருக்கு பிரணாமாஞ்சலியை நாங்கள் செய்கிறோம், கைகூப்பி வணங்குகிறோம். எய்கா அவர் என்ன பண்ணார் உனக்கு, அவருக்கு போய் நமஸ்காரம் பண்றியே, ஏதாவது காரணம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டா அவர் என்ன பண்ணாராம், பும்சஹா பாத நதஸ்ய மோகவிரதிம் நிர்மாய. அவர் காலில் யாரு விழுந்து நமஸ்காரம் பண்ணாலோ, சிஷ்யனாக அவர் இடத்துல யாரு வந்தாலோ, நமஸ்காரம் பண்ணாலும் சொன்னா நமஸ்காரம் பண்ண மாத்திரத்துல இல்லை, சிஷ்யராக இருந்து அவர்கிட்ட இருந்து பாடம் கேட்டாதானே இவருடைய அஜ்ஞானம் போகும். அதனால அவர் பாதத்திலே வந்தவர்களுக்கு மோக விரதிம் நிர்மாய, மோகம்ங்கிறது அஜ்ஞானம், இந்த அஜ்ஞானத்தை போக்கி கொடுத்தார், இதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தார். அது எப்படி நிர்மாணம் பண்ணி கொடுத்தார், இந்த அஜ்ஞானத்தை எப்படி போக்கினார் அப்படின்னு கேட்டா, நிர்மாயயா திருஷ்டியா சீதலையா தயா ரசதையா தயா சரசயா பந்தம் நிராகுர்வதி. நிர்மாயயா, மாயா அலீகம் வஞ்சனை இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு உபகாரம் பண்ணும்போது எதுக்காக உபகாரம் பண்றான்னு சொன்னா, இப்ப உபகாரம் பண்ணிட்டோம்னா அப்புறம் காலாந்தரத்துல அதுல இவங்க மூலமா நமக்கு பல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு பண்ணுவாளாம். அந்த மாதிரி பண்ணக்கூடியவா மாயிக்கா, மாய. சில பேர் உபகாரத்தை வாங்கி பண்றேன்னு சொல்லிட்டு அவன்கிட்டேருந்து உபகாரத்தை வாங்கிடுவா, அப்புறம் பண்றேன்னு சொல்லி, ஆனா பண்ண மாட்டா. இது வஞ்சனம்னு பேரு. அவங்ககிட்ட இருந்து நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணுங்கிறதுக்காக காரியத்தை இதெல்லாம் பண்ணிடுவா, அப்புறம் இவா ஒன்றும் பண்ண மாட்டா. ஆனா இவர் அப்படி இல்லை, இந்த மாதிரி மாயை வஞ்சனங்கள்லாம் இல்லாது. நிர்மாயையா, நிர்மாயையா மோகவிரத்தின் நிர்மாய. காலில் விழுந்த நமஸ்காரம் பண்ணின சிஷ்யனுக்கு ஞானத்தை கொடுத்து, திருஷ்டியை கொடுத்து, ஆத்ம தரிசனத்தை ஏற்படுத்தி, அவனுடைய மோகத்தெல்லாம் சாந்தப்படுத்தி, இவ்வளவும் பண்ணினது நிர்மாயமாக. ஒரு வஞ்சனை ஜனை அந்த மாதிரி பலத்தை எதிர்பார்க்க அப்படிலாம் இல்லை. அவனை கிருதர்சம் பண்ணணுங்கிறதுக்காகவே அவளுக்கு இவ்வளவு தூரம் உபகாரம் பண்றவர்
யார் அது? சங்கர பகவத்பாதர். பந்தத்தை நிராகரணம் பண்றார். அவனுடைய பந்தத்தை அவுத்து விட்டு விடுறார். பந்தத்திலேருந்து விடுதலையை கொடுக்கிறார். பந்தம் நிராகுர்வத்தை. எப்படி? திருஷ்டியா சீதலையா தயாசரசையா பந்தம் நிராகுர்வத்தை. அவருடைய திருஷ்டியானது, பார்வையே எப்படி இருக்குன்னு கேட்டா சீதளமாக இருக்கான், கொழுந்து இருக்கான், கோபமா இல்லை. பார்த்தா சில பேர் கோபத்தினால எரிச்சிருவாளன்னு பயமா இருக்குன்னு பார்த்தா. ஆனா இவருடைய அந்த பார்வையானது ரொம்ப சாத்விகமாக இருக்கு, சீதலையா தயா சரசையா. அதே சமயத்துல பார்க்க வரவாலாம் பல கஷ்டங்களை வச்சுட்டு வந்திருப்பா. இந்த மகான் கிட்ட போனா நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் தீராதா அப்படின்னு நினைப்பா இல்லையா? அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த பெரியவாள்லாம் எப்படி அனுகிரகம் பண்ணுவான்னு சொன்னா, தயாசரசமாக அந்த திருஷ்டியால தான் அனுகிரகம் பண்ணுவான். இவாளுடைய அந்த பார்வை இருக்கே, அதுல தயையானது நிரம்பி இருக்கும். ஆக தயையால சரசம், தயாங்கிற ரசம் அதுல கலந்துருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய தன் கண் பார்வை திருஷ்டியாலே அவளை அனுகிரகிப்பா. இந்த யதீந்திரால அந்த மாதிரிதான் பண்றான். இப்பேற்பட்ட தன் பார்வையாலே காலில் விழுந்த சிஷ்யனுடைய பந்தத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார், ஞானத்தை கொடுத்து. பிரத்யக் தத்துவம் அவாப்பிய சர்வகுண சாநித்யாய நித்யாயதே. நித்யாயதே தஸ்மை யமியாம்பராய பிரணாமாஞ்சலிம் பத்ரீமஹா அப்படின்னு முன்னாடி அன்வயம் பண்ணிக்கணும். பிரத்யக் தத்துவத்தை அடைந்து, பிரத்யக் தத்துவம்ங்கிறது ஆத்மாவுடைய உண்மையான சொரூபம். பிரத்யேகாத்மாவுடைய தத்துவம்னா உண்மையான சொரூபம், அதை அடைந்தவர். அதே சமயத்துல சர்வகுண சாநித்யாய, எல்லா விதமான நல்ல குணங்களும் அவரிடத்துல உண்டு. அத்தனை நல்ல குணமும் சேர்ந்து ஒரு இடத்துல எங்க இருக்குன்னு கேட்டா அது அவரிடத்துல இருக்கு, இந்த யதீந்திரர்கிட்ட இருக்கு. அதே சமயத்துல நித்யாயத்தை, நித்யாயன் தியானம் பண்ணக்கூடியவர், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காராம். தியானத்தோடு கவனத்தோடு எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சங்கர பகவத்பாத ரூபமான யதீந்திரருக்கு கைகூப்பி நமஸ்காரம் செய்கிறோம். பிரணாமாஞ்சலிம் பத்ரீமஹா அப்படின்னு நமஸ்காரம் முகமாக ஒரு மங்களம். இதோட இந்த நவம ஆஸ்வாதம், 9வது ஆஸ்வாதங்கிறது பூர்த்தி அடைகிறது. அடுத்தது தசமம் 10வது ஆஸ்வாதம். அதையும் நாம ஆரம்பிச்சு விடுவோம். மங்களம் சொல்லி ஆரம்பிச்சு விடுவோம். சாதுர்மாஸ் போன ஆஸ்வாதம் முடியறச்சே சாதுர்மாசியம் அந்த நர்மதா நதி கரையில அனுஷ்டானம் பண்ணினார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அத மேற்கொண்டு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல போறார். அதுக்கு ஒரு மங்களம். சங்கராஸ்லேஷ விலசத்து ஆனந்தாமிருத நிர்பராம் விஸ்வோத்தம்சித பாதாப்ஜாம் பிரம்ம வித்யாம் விபாவகி. இந்த ஸ்லோகம் பிரம்ம வித்யாபரணம் இதெல்லாம் இருக்கு. பிரம்ம வித்யாம் விபாவையே, அந்த பிரம்ம வித்யை நான் தியானம் செய்கிறேன். எந்த மாதிரி இருக்கு அந்த பிரம்ம வித்யைக்கு? பாக்கி எல்லாம் விசேஷம். சங்கராஸ்லேஷ விலசதானந்தாமிருத நிர்பராம். இந்த பிரம்ம வித்யங்கிறது சாட்சாத் அம்பாள் ஸ்வரூபம். அம்பாள் பிரம்ம வித்யா ஸ்வரூபம். இந்த கேனோபனிஷத்துல இந்த வர்ணனை வந்திருக்கு. அந்த இந்திரன், வாயு, அக்னி இவா 3 பேரும் பார்த்து அது பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாம வந்த நிலையில இந்திரன் திரும்பி வராம அங்கேயே அவன் போகும்போது அந்த பிரம்மம் மறைஞ்சு போச்சு. அங்க இருந்த இடத்திலேயே அம்பாளை தியானம் பண்ணினா. அப்படி தியானம் பண்ணும்போது ஹைமவதி
அந்த அம்பாள் உமா வந்து பிரம்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணினான்னு சொல்லியிருக்கு. அவளால பண்ண முடியும், அம்பாளால பண்ண முடியும்னா அம்பாள் வந்து பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி. அதனால அவளை வர்ணிக்கும் போது சங்கர ஆஸ்லேஷ விலசத், அந்த அம்பாள் வந்து சங்கரர் தானே ஈஸ்வரன், அவர்தான் பரபிரம்மம், அவரோடு சேர்ந்து இருக்கிறாள். அதனால அம்பாளுடைய ஆனந்தங்கிறது, ஆனந்தம்னா எப்படி நிரம்பி வழியக்கூடிய ஆனந்தம், ஆனந்தாமிருத அமிர்தமான ஆனந்தம். நம்மளுடைய ஆனந்தங்கள்லாம் உற்பத்தி ஆகக்கூடிய ஆனந்தம் அனித்திய ஆனந்தம். அது ஆனந்தன பேர் இல்லை, அப்பப்போ வந்துட்டு போயிடும். இது அப்படி இல்லை, அமிர்தமான ஆனந்தம், நித்தியமான ஆனந்த ஸ்வரூபம். அது நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி விஸ்வோத்தம்சித பாதாபிஜாம். விஸ்வம்னு சொன்னா லோகம், உத்தம் சஹ உத்தம்சித பாதாப்ஜாம். பாதாப்ஜங்கிறத முதல்ல பார்ப்போம். பாத கமலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உலகத்துக்கே பெரிய அலங்காரமாக இருக்கக்கூடிய பாத கமலங்களை கொண்டவள் அம்பாளுடைய. பாத கமலங்கிறது உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்தது. அப்பேற்பட்ட அந்த அம்பாளை, பிரம்ம வித்யா ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அம்பாளை விபாவலே நான் தியானம் செய்கிறேன். அம்பாளை தியானம் பண்ணியிருந்தாவும் ஆச்சு, அதே சமயத்துல பிரம்ம வித்யா ஸ்வரூபமும் இங்க வந்து தெரியுது. அதனால இந்த மங்களாச்சரணத்துல 10வது ஆஸ்வாதங்கிறத இந்த கிரந்தக்காரர் ஆரம்பிக்கிறார். நம்ம இன்னைக்கு இந்த மங்களாச்சரணத்தோட பூர்த்தி பண்ணிப்போம்.